வெல்கம் டு ஸ்ரீயா சேனல் காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் வாங்க. இசட் பிளான்ட் வருங்க. நம்ம இன்னைக்கு மாடி தோட்ட தோட்டங்களை பற்றி தான் வரும் இல்லையா? இசட் பிளான்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? எங்கள் பூச்சக்கடவுள் பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க கேட்டிங்களா? இது ஒரு இசட் பிளான்ட். இது ஒரு வகையான அடிநியம் பார்த்துருக்கீங்க. ஒரு பிங்க் கலர் அடிக்கடி நான் காட்டுவேன்ல அது. இது ஒரு ப்ரோட்டன்ஸ். மொட்டு வருது பாருங்க, தெரியுதா? மொட்டு வருதா? ஆமாம், மொட்டு வருது. கூடவே நம்ம பூஜை குட்டியெல்லாம் காவலுக்கு படுத்துருக்காங்க, கத்திட்டே இருக்காங்க. இது என்ன செடின்னு தெரியுதா? இதுதான் ஜெட் பிளான்ட். ஜெட் பிளான்ட் கூட என்ன இதெல்லாம் நிற்காங்கன்னு சொன்னால் அந்த செடி பார்த்துருக்கீங்களா? ஒரு தக்காளி. ஆமாம், அப்புறமா இதெல்லாம் காஸ்மஸ் பிளான்ட். ஒரு கூட்டம் நிற்குது, ஒரு கூட்டம் காஸ்மஸ். சரிதா? ரொம்ப சந்தோஷம். இந்த பூக்களை எல்லாம் பார்த்துங்க. அப்படியே வாங்க, அப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை கிடைக்கும், அப்படியே பறிச்சு விடுவேன். ஒரு மீன் செடி பாருங்க. அடுத்த சீசனுக்காக நல்ல வருதான்னு பார்க்குறேன். செடி இருக்கு பாருங்க. எனக்கு செடி பார்க்க பார்த்து சந்தோஷமா இருக்கு. காய் கிடக்கு வருங்க. அந்த பூக்கள் செடி பூத்துருக்குல, காய் செடிங்களா நினைக்கலாம். வாங்கி வச்சிருக்கேன். பழங்காய்க்கு வந்து கலாக்காரன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேரை நான் நெட்டில் பார்த்து அது நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த பேரை போடுறேன். சரியா? என்ன பழம் சொல்லிட்டு நெட்டில் கண்டுபிடிக்கணும். அப்படியே முடிச்சு காமியாச்சுன்னா எல்லாம் சேர்த்து போடுறேன். சரியா? ஒரு சப்போட்டா செடி எனக்கு உயரத்துக்கு வளர்ந்தது. எனக்கு சீக்கிரம் பூ பண்ணி வீடியோ முடிச்சுக்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தான்னு கிடையாது, டைமாக பார்க்கும்போது இந்த லைக்கு கமெண்ட்லாம் என்கரேஜ் பண்ணணும். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணி போடணும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு விலைக்கு போகிறேன். வந்துடுச்சு. இது வந்து நம்ம வீட்டில்
ஃப்ரெண்டில் வச்சு விட்டோம்னா சூப்பராக இருக்கும் கைஸ். அதுக்காக வேண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதை அப்படியே இங்கேயே விட்டுட்டேன், மாடியிலே விட்டுட்டேன் நான்.